அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சீஃப் எடிட்டரோடு நம்ம சந்திக்கிறோம்ல. தலைவர் கொஞ்சம் கைக்கே கிடைக்க மாட்டார், ஒரே ரன்னிங்லேயே இருப்பார். இன்றைக்கி தான் நமக்காக கொஞ்சம் நேரம் கொடுத்து கொஞ்சம் நின்றுருக்கிறார். அதே கொஞ்சம் பெரிய விஷயந்தான். சரி, நம்ம மிக முக்கியமான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஓர்ஸ்னிக் மிசைல்ஸோட தாக்கம் உக்ரைன் உணர்ந்ததானா? உணர்ந்தது. ஐரோப்பா உணர்ந்துருக்கிறாங்கன்னா உணர்ந்துருக்கிறாங்க. அப்புறம் என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, ஏதாவது பதிவுகள் கிடைச்சதா, அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள், அதை பற்றின ஒரு முழுமையான தகவல். அப்புறம் ஈரானில் நடந்த போராட்டத்தை பற்றி முழுமையாக பார்க்கலாம். குறிப்பாக அயதுல்லா அலி காமேனி அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா கிட்ட. முடிச்சிடுவோம் கதையை, யாருக்கிட்ட எங்கே பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ரைட்டு, அந்த ஏரியாவில் லைட்டாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சேன் நான். ஈரானுடைய சம்பவம். அப்புறம் மறுபடியும் பாருங்கள், அமெரிக்காவில் ரஷ்யானுடைய 5வது டேங்க்கு, கிட்டத்தட்ட 5 டேங்க் இருக்குது. 5மே ஆல்மோஸ்ட் கைப்பற்ற போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அமெரிக்கா கிட்டத்தட்ட சீஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் நான். அதுங்க மற்றொரு பரபரப்பு இருக்கிறது. இது மாதிரி பல பரபரப்பு சம்பவங்களை இந்த வீடியோ பதிவுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. எப்படி இருந்த சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு ரொம்ப ஆர்வமாகறாங்க. இது அவங்க என்ன ஸ்கூலில் 100% அட்டெண்டன்ஸுக்காக ஒரு நாள் கூட மேடம் லீவு போடாமல், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் அனேபிள் டு அட்டன் த கிளாஸ்ன்னு லீவ் லெட்டர் எழுதாமல் 100% அட்டெண்டன்ஸுக்கு கிடைச்ச பரிசு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அதற்காக தான் அப்படி நிற்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு குஷி மூலில் இருக்காங்க. அது கூடுதல் தகவல். சரி, நான் இன்னொரு தகவலை சொல்லிட்டு போயிடுறேன். சரி, ஓகே, நீங்கள் போங்க. யூஏஇ இருக்காங்கல்ல, யூஏஇ பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு முடிவு சொல்லியிருப்பாங்களா? இது யூகேவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. யூஏஇலிருந்து யூகேவில் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கான எந்த ஒரு நிதியும் நாங்கள் ஒதுக்க போகிறதில்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதர்ஹுட், அதுவும் இல்லாமல் இன்னும் பல தீவிரவாத குழுக்களோடு சேர்ந்து இங்கேருந்து படிக்க போனாவே தீவிரவாதிகளாக மாறி வராங்க. அதனால் நாங்கள் முழு நிதியை நாங்கள் நிறுத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன், என்ன பாஸ் என்ன சொல்கிறீங்க, யூகேவில் படிக்க போனால் தீவிரவாதிகளாக மாறிடுறாங்களா? என்ன ஒரு சத்திய சோதனை பாருங்கள். யூகேவுக்கு அந்த சோதனையை பாருங்கள். எல்லாம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம்னு எப்படியெல்லாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் யூஏஇ ஓடி எலே சண்முகம் இங்கே வாங்கலே, என்ன நீங்கள் யூகேவுக்குன்னு படிக்க போனாவே தீவிரவாதிகளாக மாறீங்க, நிறுத்துங்களே ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு ஷாக்கிங் பாரு. யூகேவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையாக அப்படின்றது அந்த இடத்துல பார்க்க முடியுது. நானும் ஆச்சரியமாக நினச்சேன் நான். சரி, யூகேவுக்கு தேவைதான் அப்படின்னு நினச்சேன் நான். இன்னும் போக போக யூகே நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. சரி, ஓர்ஸ்னிக் மிசைல்ஸோட தாக்கம் என்ன நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் கரெக்டாக A1 இடத்துலேருந்து இங்கே 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரீச் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ பதிவு மறுபடியும் உங்ககிட்ட காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டில் இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ்லேருந்து இன்னும் எனக்கு தெளிவான அந்த தாக்குதல் நடந்த பகுதியில் ஏற்பட்ட சேதாரங்களுக்கான பதிவுகள் கிடைக்கல. அப்போ நான் என்ன பேசிக்காக மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த 6 ஹெட் இருக்குது. நான் ஆர்கே சேனலில் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தேன். ஒரு ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னாங்கன்னா மொத்தமாக ஒரு 7 இடம் 8 இடம் டார்கெட் வச்சு அடிக்கலாம். அந்த 7 இடம் 8 இடமும் நம்ம வேறு இடத்துல என்னெல்லாம் பொறுத்துறோமோ அது மிசைல்ஸோட, அதாவது அந்த மாடியோட ஸ்பீடு வேறு, தாக்கல் நடத்துறது ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் நம்ம. ஆனால் இதில் அவங்க நியூக்ளியர் வேரேடும் பொருத்தி தாக்கல் நடத்தலாம். இல்லை அவங்க சொன்ன மாதிரி ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ்னுடைய வெப்பம் 4000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கான எஃபெக்ட்டுமே அவங்க கொடுத்தாங்களான்னா இல்லை, அது கூட பெருசாக இல்லை. ஆனால் பெரிய ஒரு தாக்கத்தை அந்த இடத்துல உணர்ந்துருக்கிறது. இப்போ ஐரோப்பா நாடுகளுடைய மிக முக்கியமான ஒரு கேஸ் ஹப் எங்கன்னா லியூவில் தான் வைப்பாங்க. அதாவது போலந்துலேருந்து ஒரு 63 கிலோமீட்டர் பக்கம். இங்கே தான் உக்ரைனுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு எனர்ஜி ஹப் அங்கே தான் இருக்குது. அந்த முக்கியமான இடத்தை தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது ஒரு தைரியம்னு கூட சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம நேட்டோ நாடுகள் மீதோ இல்லை போலந்து மீதோ தாக்கல் நிகழ்த்தியிருக்கோம். போலந்து மீது சப்போஸ் கொஞ்சம் எசக்கு பொசுக்காக போயிருந்தாங்கன்னா போலந்து சும்மா விட்டுருப்பாங்களா? அது ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் மூலமாக தாக்கல் நடத்தினா அவ்வளோதான், இந்நேரம் போலந்து ரஷ்யாவுக்குள்ளே நுழைச்சிருப்பாங்க. ஆனால் இது ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்காகவும் பார்க்கலாம் நம்ம.
அப்போ உக்ரைன் என்ன ஆதாரங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா, மொத்தம் ஒரு 4 அவனுடைய உதிரி பாகங்கள், வெடிச்சு சிதறின பாகங்களில் ஸ்டெபிலைசேஷன் அண்டு கைடட் யூனிட் எங்ககிட்ட கிடைச்சது, அதனுடைய பார்ட் ஆஃப் பிரெயின். அப்புறம் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கிடைச்சிருக்கு, ஓரியன்டேஷன் மெக்கானிசம் கிடைச்சிருக்கு, அதனுடைய நாசில்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது எல்லாமே எங்களுக்கு பெரிய அளவுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நாங்கள் ஐநா கிட்ட முறையிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கப்புறம் என்னங்க, ஐநாவாவது டேஸ் ஆகுதுன்னு போக வேண்டியது தான். வேறு என்ன போயிட்டு ஐநா கிட்ட முறையிட்டு என்னங்க பண்ண முடியும்? ரொம்ப நாளாக நம்ம ஐநா கிட்ட முறையிட்டு என்ன பதில் கிடைக்குமோ அதுதான் இங்கேயும் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய சம்பவங்க, இந்த செக் ரிப்பப்ளிக் திடீர்னு அரசியல் மாற்றத்தால் ஃபஸ்ட்டு உக்ரைனுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, இடையில் கொஞ்சம் முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏதோ மனசு வந்து பாவம், அங்கே செக் ரிப்பப்ளிக்கோட ஃபாரின் மினிஸ்டர், அவர் பேர் வந்து பீட்டர் மெக் அவர்கள் கிளம்பி வராது. இந்த ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் தாக்கல் நடத்துறதுக்கு கொஞ்சம் தள்ளி தானோ அந்த பக்கம் தான் வந்ததான். ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் கதையே முடிஞ்சிருக்குமா. ரொம்ப ஆபத்தான நிலைமையில் பாருங்கள், அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள். ஆபத்தான நிலைமையில் அவர் போயிட்டு இன்றைக்கி தலைநகர் கியூவில் வந்து தரையிறங்கி இருக்கிறார். சரி, மனுஷன் இங்கே தான் அப்படியே பரபரப்பாக அப்படியே ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் எல்லாம் கடந்துட்டு சினிமா படத்தில் வளைஞ்சு வராங்கல்ல, அப்படி வந்தார் அப்படின்னா இங்கே கரெக்டாக கியூவில் வராரு. அங்கே ஒரு அட்டாக், அது சாதாரணமாக இல்லை, 2-3 எம்பசி கட்டிடங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கான ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்மா சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. செக் ரிப்பப்ளிக் தலைவர் வந்து இறங்கும் போது இப்படி ஒரு தாக்குதல், ஏதோப்பா ரொம்ப நாளாக ஒதுங்கி அவங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டராக இருந்தாங்க, கரெக்டாக இந்த சமயத்தில் இப்படி ஒரு தாக்குதலாக இனி நாங்கள் பேசிக்க போகிறோன்றாங்க. இப்போ ஜெர்மனியுடைய ஓர்ஸ்னிக்னு வந்து பாருங்கள், ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் என்ன ஓல் ஷால்ஸ்னே வருது, என்ன இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுது. ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் நாங்கள் உக்ரைனுடைய முழு பக்கமாக நிற்க போகிறோன்றாங்க. இப்போ எத்தனை நாள் இவங்கெல்லாம் ரஷ்யா பக்கம் இருந்தாங்க, இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உக்ரைன் பக்கம் போக போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்பிக்கிறோம் நம்ம எதில் எல்லா நாளும் நீங்கள் என்ன சூழ்நிலை எடுப்பீங்கன்னு தெரியுது இல்லை. அவங்க ஐரோப்பாவுடைய ஃபாரின் பாலிசியினுடைய தலைவர் காஜா கலாஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி நம்ம அதிகமான வான்தடுப்பு சாதனைகளை கொடுக்க வேண்டும், இனி நம்ம யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கிறது, உடனடியாக நம்ம ஒன்றிணைய வேண்டும்லாம் சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்கள் அப்படி தாங்க ஏற்கனவே இருக்கீங்க, இல்லை நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. இதில் ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ்னால என்ன பெருசாக ஒரு இம்பாக்ட் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இதுலேயும் ஒரு சில அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பெருசாக ஒரு எஃபெக்ட்லாம் இல்லை, தாக்கம்லாம் இல்லை. அமெரிக்கா கொடுத்த பில்டப் அளவு ரஷ்யா கொடுத்த என்னாச்சு, எனக்கு ஏன் இவ்வளோ தடுமாறுதுன்னு தெரியல. கமான் ரவி, ஓகே. ரஷ்யா கொடுத்த அந்த பில்டப் அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா ரஷ்யா வந்து பயங்கரமாக அப்படி 4000 டிகிரி 5000 டிகிரி செல்சியஸ் சொன்னாங்க, அப்படி இப்படின்னாங்க, ஒன்றுமே இல்லையன்றாங்க. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறதுனா, நம்ம வழக்கமாக எதிர்பார்க்குறதா அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. இல்லை ரஷ்யா, நான் உங்ககிட்ட எதிர்பார்த்து இது இல்லை, நான் வேறு எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்கள் மறுபடியும் ஒரு டம்மி பீஸை கொண்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்க, நான் எதிர்பார்க்குறது ஒரிஜினல் பீஸு. நிஜமாகவே 4000 டிகிரி செல்சியஸ் வருதா அப்படின்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. வேணால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் முன்கூட்டியே வார்னிங் கொடுத்துட்டு எல்லா மக்களையும் வெளியேற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாக்கல் நடத்துங்க. ஏன்னா அது யாராலையும் உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சவாலும் கொடுத்துட்டீங்கல்ல. ஏன்னா இப்போ சும்மா சின்ன சின்ன நாடுகள், சும்மா சின்ன சின்ன குரூப்பு இங்கே சிரியாவுக்குள்ளார அவங்கெல்லாம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்களை வெளியேற சொல்லிவிட்டு தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் வெளியேற சொல்லிட்டு கூட உங்களுடைய பவர் கொஞ்சம் டெஸ்டிங் எடுத்திங்கன்னா பரவாயில்லன்னு தோணுது. அமெரிக்காவுடைய ஊடகங்கள் எல்லா தரப்புலையும் ரொம்ப எகத்தாளமாக பேசும்போது, அவங்களுடைய பீட்டர் எக்ஸத்து கூட என்ன சொன்னார்னா, என்னங்க வான்தடுப்பு சாதனங்கள் போய் என்னங்க இருக்குது, எல்லாம் ரஷ்யாவெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்லும்போது மறுபடியும் ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் ஒரிஜினல் அனுப்பாமல் ஒரு டம்மி அனுப்பி டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களேன்னு ஒரு மனவேதனை எனக்குள் வந்திருக்கிறது. ஸோ இல்லை, நாங்கள் நாளைக்கு ஏதாவது வீடியோ பதிவு இன்னும் எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனால் இதில் என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கிறது, அமெரிக்காவுடைய ப்ரெஷரில் இப்போ ரஷ்யா இந்த மாதிரியான முடிவு எடுத்ததுனால என்ன மாற்றம்னா, ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் சாட்சிக்காரன் காலில் விழுந்த கூட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பேசாமல் நம்ம ரஷ்யாக்கிட்டே போய் பேச்சுவார்த்தை ஏன் நடத்தக்கூடாது, காலம் கனிந்து விட்டது. ஏன்னா இந்த ஜியோ பாலிட்டிக் காசிப்ஸில் என்னென்னா உணர்ந்து தெரியல, யார் அமெரிக்கா பேஸை க்ளோஸ் பண்ணுறதா, இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறதா, இல்லை மெக்டொனால்டு க்ளோஸ் பண்ணுறதா, ஒன்றும் எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் நம்ம இவ்வளோ இழுத்தடிச்சிட்டு பேசாமல் நம்ம ரஷ்யா கிட்ட போய் பேசலாமேன்றாங்க. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா
இப்போ கூட ஐரோப்பா மாதிரி ஒரு வலுவடைந்த நாடை மறுபடியும் அவங்க பார்க்க முடியாது. இவங்க ரஷ்யாவை எதுக்குறன்ற பேரில் போயிட்டு நீங்கள் யாரை நம்பி நிற்கிறீங்களோ அவர் உங்களை கொஞ்சம் கூட மதிக்கலை, என்னன்னு கூட மதிக்கலை, ரொம்ப சீப்பாக நினைக்கிறார் உங்களை. அதனால் இப்போ இவங்க என்ன உணர்றாங்கன்னா அந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். உக்ரைனில் இருக்கக்கூடிய லித்தியம் ப்ராஜெக்ட் முழுவதும் ட்ரம்ப்புடைய நெருங்கிய சகாக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த லித்தியம் சார்ந்த மிக முக்கியமான அந்த வளங்கள் எடுப்பாங்கள்ல, அது எல்லாமே கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு டயர்டாகிற வரைக்கும் கொஞ்சம் எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ சுரண்டி எடுத்துருங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. மேபி அதனால தான் அமெரிக்கா மனசுமாக இருக்கிறதான்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். சரி, வெனிசுலாவில் என்ன நடந்தது? வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் பிடிக்கிறதுக்கு முன்பே ஒரு 5 to 6 கப்பல்கள் அங்கே வந்து க்ரூட் ஆயில் ஏற்றி சுமந்து சென்று வெயிட் பண்ணியிருந்திருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஜனவரி 5க்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 5 கப்பல்கள் கிளம்புது. 5 கப்பல்கள் கிளம்புறதுல ஒன்று வந்து வெரோனிகா, இன்னொன்று வந்து மலாக், டயானிஹை, அப்புறம் ஒன்று அன்னோன் வெஷல்ஸ் ஒன்று, அப்புறம் வந்து ஒலினா. இந்த 5 கப்பல்கள் அங்கிருந்து கிளம்புது. வெவ்வேறு நாட்டு கொடிகள் இருந்தாலும் ரஷ்யானுடைய ஒன்று நேரடியாகவோ மறைமுகமாக இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கொண்டு போகக்கூடிய மிக முக்கியமான கப்பல்கள். இன்றைக்கி அமெரிக்கா அதிரடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒலினா அப்படின்ற ஒரு கப்பலை போய் சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். ஆல்மோஸ்ட் பிடிக்க சொல்லிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 4 கப்பல்களையும் அதெல்லாம் தயவுதாட்சியெல்லாம் பார்க்காதீங்க, ஒன்றும் நம்ம பசங்க ஒன்றும் கேட்க முடியாது, நம்மளாம் அமெரிக்கானா கெத்து தான், அதனால் நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ பிடிக்க சொல்லிட்டாங்க. ஏன் இது நான் உங்ககிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா, காலையில் ட்ரம்ப் அவர்கள் பேட்டியில் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஆர்கேவில். இப்போ நீங்கள் ரஷ்யாவுடைய கப்பலை வந்து பிடிக்கிறீங்களே, டஃப் இருக்கா அது மாதிரி சொல்லப்பட்டதுக்கு வந்து டஃப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் உங்கள் கப்பலை பிடிக்க போகிறோன்னு சொன்னோடனே அதுக்கு பாதுகாப்பாக வந்த நீர்மூழ்கி கப்பலும் அவங்களோட போர் கப்பலும் பயந்துட்டு ஓடிட்டாங்க, அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்ட்டாங்க. யார்? ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுங்க. அதாவது எங்களுடைய கப்பல் நாங்கள் பிடிக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே பின்னங்கால் பிடரை அடிக்க ரஷ்யா தனது நீர்மூழ்கி கப்பலையும் தனது டெஸ்ட்ராயர் கப்பலையும் வந்து பயந்துட்டு ஓடிட்டாங்க. இதுதான் சிறந்தது, அதுதான் அமெரிக்கா, அதுதான் அமெரிக்காவுடைய பவர் அப்படின்னு இருக்கிறார். அப்புறம் என்னங்க சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைல்ல. அவங்க வந்து ரஷ்யாவை கொஞ்சம் கூட மதிக்கலை அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப்புடைய வசனம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதனால தான் நேற்று இதையும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நேற்று அவங்களுடைய செனட்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கான அதிகாரத்தை குறைக்கிறாங்க. அதாவது செனட்டோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு நாட்டின் மீது போர் புரிவதற்காகவோ தாக்குதல் நடத்துவதற்கான உத்தரவை இனி ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம். அந்த தீர்மானத்தில் ட்ரம்ப் அவருடைய ரிபப்ளிக் தான் அதிகமான எம்பிஸ் இருக்காங்க, ஆனால் தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த பக்கம் டெமோக்ராட்டிக் 52 வந்துருச்சு, ரிபப்ளிக் 47 வந்துருச்சு. ஒரு 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. ஆஹா, உடனே ட்ரம்ப் அவரோட ட்விட்டை பார்க்கணுமே, ஐயோ ரிபப்ளிக் என்ன நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக கண்ட மேனைக்கு திட்டி வச்சிருக்கிறார். எப்படி நீ என்னுடைய அதிகாரத்தை குறைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிட்டு கடைசியில் இன்னொன்று ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் வந்து யாருக்கும் கட்டுப்பட்டவங்கலாம் கிடையாது, என்னுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் நான் கட்டுப்பட்டவன், அதனால் இந்த சட்ட விதிகளுக்கோ எந்த இதுக்கும் நான் வந்து கட்டுப்பட மாட்டேன், சிந்தனைகளுக்கு நான் கட்டுப்படுவேன், எனக்குன்னு எந்த சர்வதேச சட்டம் தேவையில்லை, நான் மக்களை காயப்படுத்த நினைக்கல, அமெரிக்கா நலனே முக்கியமாக நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதில் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அவங்க சொந்த எம்பிஏ, இவங்களை ஆதரிக்கிற எம்பிஏ ட்ரம்ப்பை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அப்போ இந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்மளை வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவார் அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்குமா, இல்லை வேறு எங்கேயாவது கூப்பில் கொண்டு போய் விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்னு தெரியல. அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவை விட மாட்டாங்க. இருந்தாலும் இவர் பண்ணுறதை பார்த்தா எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ட்ரம்ப்போட வசனம் வந்து வெனிசுலா மீது நீ தாக்கல் நடத்துவாரான்னா அந்த கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்கான தாக்குதல் மோஸ்ட் ப்ராபப்ளி வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வெனிசுலா வந்து ஒரு 800க்கு மேலே அந்த சிறை கைதிகளை பிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, யார் இவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் சிறை கைதிகள், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண உடனே இன்றைக்கி ட்ரம்ப்போட எக்ஸலத்தில் என்ன போட்டிருந்தாருன்னா, நான் எப்போ இன்றைக்கி இந்த பொலிட்டிக்கல் கைதிகளை விடுதலை பண்ணாங்களோ
நாங்களும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான முதல் ஸ்டெப் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இனி அங்கே இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அது எங்களுக்கு சொந்தம். நாங்கள் முழுமையாக எடுத்து அங்கே வெனிசுலாவோட வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவுக்கு ட்ரை பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் $100 பில்லியன் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க வெனிசுலாவுக்குள்ளார. அதனால் இருக்கிற அரசாங்கமும் வந்து இனி அவரை அரவணைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. ரோட்ரிகஸ் அவர்களும் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார். பெருசாக கிரவுண்ட் அட்டாக்லாம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்த சொன்னார். வெனிசுலா விட்டு மெக்சிகோ வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். வெனிசுலாவிலிருந்து 97% கடல் வெனிசுலான்னு வருது மெக்சிகோவிலிருந்து 97% அந்த ட்ரக் எல்லாமே கடல் வழியாக தான் வருதான். ஆனால் அரசாங்கத்திலிருந்து மீதி எல்லாமே ஒரு 6-7 முக்கிய ட்ரக் ஆற்றல்கள் தான் இருக்காங்களாம். ஆல்மோஸ்ட் இவங்களோட எக்ஸிக்யூட் பிளான் வந்து ஒரு 90%க்கு மேலே முடிஞ்சிருச்சான். இன்னும் ஒரு 10% இருக்கான், ஒர்க் அவுட் போயிட்டுருக்கான். நீங்கள் கூடிய விரைவில் எதிர்பார்க்க போகிறீங்க. மேபி அது கிரவுண்ட் அட்டாக்காக இருக்கலாம், மேபி அது வான் அட்டாக்காக இருக்கலான்றாங்க. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த செனட்டு கொண்டு வந்த தீர்மானம் வந்து வெனிசுலாவை மட்டும் தான் கிரவுண்ட் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்காங்களோ, அப்போ நான் மெக்சிகோவை தாக்கல் நடத்தலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கூடிய விரைவில் நீங்கள் இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளார ஒரு 10லேருந்து ஒரு 15 டேஸ் இதுக்குள்ளார நீங்கள் மெக்சிகோ மீது தாக்குதலை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம். அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார். அதுக்கான அனைத்து வேலைகளும் எக்ஸிக்யூட் போயிட்டுருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இதுதான், இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் 3 நாடுகள் சீனா, ரஷ்யா, ஈரான், அங்கே கேப்டவுனில் ஒரு நேவல் எக்ஸசைஸ் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி மிரட்டுற அளவுக்கான நேவல் எக்ஸசைஸ்ன்னு சொன்னாங்க. பாஸ் நீ அங்கே பண்ணுறதுக்கு இங்கே எங்கள் கரீபியன் கடல் பக்கத்தில் வந்து சர்வதேச கடல் பகுதியில் பண்ணிங்கன்னா கூட ஒரு 5 கப்பலை காப்பாற்றிருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 6 கப்பலை கடத்தி வச்சுருக்கிறாங்க. யார்? அமெரிக்கா. இது ரஷ்யா எப்படி மீட்க போகிறாங்க, இன்னும் இது எப்படி வளர்த்த போகிறாங்கன்னு தெரியல. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். சன் டிவி வந்து இங்கே இருக்கிற ஒரு சில எதிர்கட்சியினுடைய தலைவரோட இமேஜ் தான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போட்டு எதிர்கட்சிகளை வந்து கடுப்பேற்றுவாங்க. பட் ஆனால் இந்த இமேஜை பாருங்கள், மை லைஃப் மை ரூல்ஸ்ன்றதுக்கு எந்த பிக்சரை போட்டு வைத்திருக்காங்கன்றதையும் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஸோ தலைவர் உலக லெவல் அளவுக்கு இமிடியேட் பண்ணுறாங்கன்றதையும் நம்மளால் பார்க்க முடியதில்லை. சரி, கூடுதல் தகவல். இப்போ நம்ம ஈரான்கிட்ட போயிடலாம். ஏன்னா ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ப்ரேயர் வந்து கலந்துக்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய உரையை கொடுக்குறார். அதற்கு முன்பு நேற்று இரவு ஈரானில் நடந்த போராட்டம் கிட்டத்தட்ட உலுக்கியது. ஈரானே ஒரு ஷேக் ஆகிடுச்சு அந்த போராட்டம். அது தெஹரன் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தெஹரனுடைய மேயர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார், ஒரு 2 ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சென்டர் முடிச்சிட்டாங்க. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா 26 பேங்க் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. 25 மசூதிகள் பற்ற வச்சுட்டாங்க. அப்புறம் பேசஸ் வந்து அவங்களோட ஐஆர்ஜிசியோட பேசஸ் வந்து முழுமையாக அட்டாக் பண்ணிட்டாங்க. 48 ஃபயர் ட்ரக்கு முழுமையாக கொளுத்திட்டாங்க. ரயோட்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. ஒரு வீடியோ பதிவும் வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கலவரக்காரர்கள் கையில் துப்பாக்கி கிடைத்து எங்களுடைய ஐஆர்ஜிசி மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. ஒரு 2 ஐஆர்ஜிசியோட அதிகாரிகள் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதுவரை 10 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று தெஹரனுடைய ரயோட்டில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஐஆர்ஜிசியோட இராணுவம் தடுக்க வராங்கல்ல, ஒரு 20 பேர் பக்கம் இருக்குங்க. திடீர்னு ஒரு கார் என்னாச்சுன்னா அப்படியே வந்து உள்ளே விட்டு தூக்கிடுச்சுங்க. உள்ளே விட்டு தூக்குனதில் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. இவங்களும் சாதாரண ஆளும் கிடையாது. யாரும் இந்த கலவரக்காரர்களும் பெரிய அளவுக்கு ட்ரபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு இவங்க ஐஆர்ஜிசியும் சாதாரண ஆள் கிடையாது. 2 பேருமே விடாகண்டவங்கள் கொடாகண்டவங்கள் தான். நம்ம யாரையும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொதுமக்கள் மீதே துப்பாக்கி சூடு நடத்துறது. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா எல்லாத்து கையிலும் கன்று இருக்கும்போது இவங்க நடத்திய தாக்குதலில் கிடைச்ச தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக 100லேருந்து 200 பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு துப்பாக்கி சூடு. நிறைய வீடியோ பதிவுகள் பார்க்க முடியுது. எல்லாமே துப்பாக்கி சூடு, குண்டடிப்பட்டு இறந்து போன பதிவுகள். நான் கூட ஒரு சில இதில் உங்கள்கிட்ட ஆர்கையில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உணர முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு போயிடுமான்ற ஒரு பதற்றம் இருக்கிறது. ஐதுல்லா அலி காமேனி அவர்களுடைய அந்த வெள்ளிக்கிழமை என்ன வசனம் சொல்ல போகிறார் என்று அவங்க மக்கள் தலைவரே ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, அமெரிக்கானுடைய கைகள் ரத்தம் படிந்த கைகள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட், அப்புறம் நம்ம ஐஆர்ஜிஸோட தலைவர்கள், நம்ம மக்கள்
அவங்க கரைகளோட ரத்தமெல்லாம் யார் கைகளில் படிந்திருக்கிறது? அமெரிக்க கைகள் படிந்திருக்கிறது. நம்ம நாட்டில் வெளிநாட்டு படைகளுக்கு என்ன வேலை? முடித்து விடுங்கள், எதிராக போராடுபவர்களையும் முடித்து விடுங்கள்ன்ற மாதிரி பயங்கரமாக வெறி ஏற்றி விட்டுருக்கிறார். அங்கே இருக்கிற மக்கள் தலைவா தலைவா தலைவான்னு அவங்க ஒரு பக்கம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு த டெத் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்த. அப்புறம் ஏற்கனவே ட்ரம்ப் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அயதுல்லா அலி காமேனி அவர்களே நீங்கள் கொஞ்சம் சேஃபான பிளேஸுக்கு போயிடுங்க, இல்லை நாங்கள் போட்டுற போகிறோம் அப்படின்னா யார்? ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் சொல்ல. அங்கே இஸ்ரேல் வேறு காத்துட்ருக்கு. இவர் வந்துட்டு என்னையா போட போகிறீங்க பாரு, ஃப்ரைடே ஃப்ரைடில் உங்களை என்ன போட போகிறேன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு? அமெரிக்கா எதிர்த்து பயங்கரமாக மக்களை விடாதீங்க, இனி கலவரக்காரர்களை விடாதீங்க, பிரித்து மேய்ச்சனுங்க. இந்த பூ உலகில் அமைதி ஏற்படுத்துவது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். இங்கே கலவரக்காரர்களுக்கு என்ன வேலை? அவர்கள் அமெரிக்கர்களாகவோ இல்லை இஸ்ரேல்களாகவோ இல்லை ஜியோனிஸ்டுகளாக இருந்தாலும் முடித்து விடுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்ல. அப்போ நினைச்ச ரைட், இப்படியே இருந்தீங்கன்னா இப்படி ஆட்டம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரிய அளவுக்கு போகும் போல. அந்த பக்கம் எதிர்ப்பு, இந்த பக்கம் எதிர்ப்பு, எல்லா எதிர்ப்பும் வேறு லெவலில் அந்த இடத்துல நிகழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். ஈரானில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் பகிரங்கமாகவே பெசஸ்கியன் அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. அப்பாவி பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அப்படி என்ன உங்களுக்கு ஆட்சி வெறி பிடித்திருக்கிறது, உடனடியாக பதவி விலகுங்கள்ன்றமா சொல்லியிருக்காங்க. அங்கே நிறைய பேர் ரேசா பலாவி அவரோட கொடியை தூக்கிட்டு போனதாக நிறைய பதிவுகள் பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு இன்னொரு பதிவுமே பார்த்தேன், ஈரானுக்கு ஆதரவான போராட்டம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்குது. இது ஒட்டுமொத்த அங்கே இருக்கக்கூடிய பதிவு. இப்போ என்ன சந்தேகம்னா, இவங்க ஈரான் முடுக்கி கடந்த 2 நாட்களாக ஒருத்தர் கூட நெட் ப்ரொவைடர்லேருந்து எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மக்களோட வீடியோ பதிவுகள் எப்படிப்பா சாவகாசமாக உலகம் முழுவதும் பரவுது? எப்படி உங்களுக்கு தகவல் கிடைக்குதுன்னா, கடந்த 6 நாட்களாக சத்தமே இல்லாமல் ஸ்டார்லிங் என்ன பண்ணிட்டாங்க, இலவச நெட்டு ஈரான் முழுவதும் ஃப்ரீ வைஃபை, அன்லிமிட்டட் டவுன்லோடு, அன்லிமிட்டட் ஸ்பீடுன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ஈரான் மக்களுக்கு. மக்களை என்ஜாய் பண்ணுங்கன்னாங்க. எப்போ அந்த மக்களுக்கான ஃப்ரீ நெட்டு கிடைக்க ஆரம்பித்ததோ அப்போ ஈரான் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 நாளில் பெரிய ஒரு மாற்றம் நிகழுமோ இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த சிரியா நிகழ்வை கொஞ்சம் நான் ஹோல்டு பண்ணுறேன். அது பெரிய தாக்குதல். இன்றைக்கி இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் தலையிட வேண்டிய நேரம் விட்டது, நிச்சயம் நாங்கள் வேடிக்கைலாம் பார்க்க மாட்டோம், அதற்கான நாட்கள் நெருங்கி விட்டதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹலிபோல மிக முக்கிய நகரங்களை சிரியாவும் துருக்கியும் இணைந்து கைப்பற்றி தான் சொல்கிறாங்க. கடுமையான துப்பாக்கி சூடு போயிட்டு தான் இருக்குது. இந்த ரணங்களத்திலையும் முதல் முறையாக அங்கே ஐரோப்பாவிலிருந்து டமாஸ்கஸுக்கு போயிருக்கிறாங்க. அல் ஜுலானி அரசாங்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கண்ணுக்கு தென்பட்டிருக்கிறாரு கூடுதல் தகவல். அந்த வீடியோ பதிவு நான் டவுன்லோட் பண்ணல, சும்மா நான் வாய்மொழியாக சொல்கிறேன், நான் இமேஜ் நான் எடுக்கல. ஆனால் இன்றைக்கி ஒரு மீட் நடந்தது, ஒரு சில ஆண்டர்லேயானோ அவங்க டமாஸ்கஸில் ஒரு மீட் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அப்புறம் லெபனான் மீது மறுபடியும் ஒரு 10லேருந்து 12 இடங்களில் குறி வைத்து இஸ்ரேல் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. பெரிய அளவுக்கான ஆயுத குடோன்கள் இருந்ததாகவும் அது கண்டறியப்பட்டதாகவும் தாக்கல் நிகழ்த்துறாங்க. இந்த தாக்குதலும் எப்படி நிகழ்த்துறாங்கன்னா, கரெக்டாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெசஸ்கின் பாருங்கள், அராக்சி அவர்கள் அங்கே போகிறார். எங்கே? பெய்ரூட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கரெக்டாக இங்கே தாக்கல் நடத்துது. பெய்ரூட்டில் இருந்து இதற்கு முழுவது காரணம், ஈரானில் இவ்வளோ சீர்குலைந்தது காரணம் அமெரிக்கா தான், இஸ்ரேல் தான் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இங்கே ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்க. ஸோ இது ஒரு நம்ம வார்னிங்காகவும் பார்க்க முடியுது. ஈரான் டவுன் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியா இல்லை வேறு என்ன ஒரு முயற்சியாக பார்க்கலாம்? துருக்கி சவுதி கிட்ட ஒப்பந்தம் போல ட்ரை பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். அதாவது நேட்டோ மாதிரி நம்மளும் ஒரு படை உருவாக்கலாம். ஏற்கனவே பாகிஸ்தான் அக்கல் அணுகுண்டு பாய்ஸ் போயிட்டு பாகிஸ்தானுக்கிட்ட சவுதி கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன்னா சவுதி யாராவது அடித்தாங்கன்னா நாங்கள் உள்ள அடிப்போன்ற மாதிரி. இப்போ உங்கள் 2 நாடுகளோட இணைப்பில் நானும் ஜாயின் பண்ணுறேன்றாங்க. யார்? துருக்கியும் ஜாயின் பண்ணுறேன்றாங்க. அதை ஈரானை டவுன் பண்ணுறாங்களோ இல்லையோ, இது இந்தியாவுக்கும் டேஞ்சர். இப்போ நாளைக்கு பாகிஸ்தான் இங்கே அடிக்கும் பட்சத்தில், ஆனால் சவுதி ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த அக்ரிமெண்ட்டில் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தை தவிர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அதே துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் அப்படி சொல்ல மாட்டார், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இனி நாங்கள் 3 நாடுகளோ இல்லை வேறு யாராவது வந்தாங்கன்னா ஆர்டிக்கல் 5 கலெக்டிவாக ஒரு டிஃபென்ஸ் பிரின்சிபலாக எடுத்து நாங்கள் இணைந்து தாக்கல் நடத்தலாமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவுடைய ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இருக்கிறது. இந்த யுஏயினுடைய ராஜ்யம் ஆல்மோஸ்ட் சிதைச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த வரைபடத்தை நான் பிரத்யோகமாகவே காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன்,
கரெக்டாக கண்ணுக்கு கிடைச்சிருச்சு. யுஏஇலிருந்து ஆயுதங்களை ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு கொண்டு போகிறது எந்த வழின்னா ஓமன்லேருந்து கீழே ஏமன் வழியாக கொண்டு போகிறாங்க. அது இல்லாமல் ஏமனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல சோமாலியா லேண்டுக்கு பக்கத்தில் புண்ட் லேண்டுன்னு இருக்குது. அங்கேயும் சோமாலியா வழியாக சோமாலியா லேண்டு வழியாகவும் எத்தோப்பியா போகுது, சூடான் போகுது, லிபியா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறாங்க. இந்த சூடான்லலாம் பெரிய யுத்த பூமியாக மாறுவதற்கு காரணம் என்னென்னா இங்கே தான். இன்றைக்கி இவங்க சவுதி போயிட்டு பேசினாங்க பார்த்தியா, அந்த புண்ட் லேண்ட் இருக்குது இல்லையா, அங்கே போய் பேசுனா முதல்ல இவங்களுடைய அந்த போர்ட்டு எங்கே ஆயுதங்கள் வருதோ அந்த இடத்துல செக் வச்சுருக்காங்களாம் சவுதி. யுஏஇ வந்து இந்த இடத்துல கொண்டு வராமல் இருப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சியாக நாங்கள் பார்க்குறோன்றாங்க. இங்கே நின்றுச்சு அப்படின்னா மீதி எல்லாமே கிரவுண்டு காரிடர் வழியாக தான் போகுது. எத்தோப்பியா, சவுத் சூடான் வழியாக தான் எல்லாம் போயிட்டு ஆயுதங்களை சேர்த்துறாங்க. அதனால் இந்த ஒரு மெயின் பாத்தை வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல்னு எடுத்து பாருங்கள், சவுதி அரேபியா வந்து ஆல்மோஸ்ட் யுஏஇ வந்து ஒட்டுமொத்த ஏமனை தனது கட்டுக்குள்ளே எடுத்ததன் மூலமாக அங்கே அவங்க டவுன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அடுத்தவங்க ஆப்பிரிக்காவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அது எப்படி போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.